இஃப் யூ ஆர் ஹேவிங் அ பேட் டே இந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். எதிர்பாராத விதமாக 2006 ரிலீஸ் ஆன போராட்டுன்ற ஒரு படத்தை பார்த்தேன். இங்கே தமிழில் ஹேங்கோவர் 2 பார்க்குறப்போ எவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சோ அதுக்கு நிகரான ஃபன் இந்த படத்துல இருந்துச்சு. இந்த படத்தோடைய கதை என்னன்னா, கசக்ஸ்தானை சேர்ந்த போராட்டுன்னு ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போகிறாரு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்றது தான் அந்த படத்தோடைய கதை. பியூர் ஃபன்னுமாங்க தெரியுமா, அதுக்கு இந்த படமும் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இவர் பண்ணுற நிறைய விஷயம் கிறுக்குத்தனமாக செம்ம காமெடியாக இருக்கும். உதாரணத்துக்கு இவங்களுடைய கிராமத்தை காட்டிகிட்டு இருக்கும்போது இவருடைய குடும்பத்தை காட்டுவாங்க. அப்போது ஒரு லேடி கேரக்டரை காமிச்சிட்டு ஒன்று சொல்லுவார். அது கொஞ்சம் பகீர்னு இருந்துச்சு, அதனால் நான் அதை சொல்லலை. அதுக்கடுத்து அவங்க அம்மாவை காட்டுவாங்க. அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ எங்கள் அம்மா ரொம்ப வயசானவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு 43 வயசாகுது அப்படிமா. வாட்? அப்படியே கேமரா இந்த பக்கம் திருப்பினா அவருடைய ஒய்ஃப் இருப்பாங்க. இவர் கேமராவை பார்த்துட்டு அவகிட்ட ஒன்றும் பெருசாக வா வீட்டுக்குள்ளே போகலாம் பாரு. தங்குறதுக்கு ரூம் இருக்காது. அங்கே அமெரிக்காவுக்கு போய் ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு ரூம் புக் பண்ணுவார். அவர் சரி வாங்க நான் ரூமை கூட்டிகிட்டு போகிறேன்னு லிஃப்ட்டுக்குள்ளே தான் போவார். அடடே இந்த ரூம் நல்லா இருக்குன்னு பொட்டி பொடிக்க தான் திறக்க ஆரம்பிச்சிருவார். இவருடைய கல்ச்சரில் க்ரீட் பண்ணுறன்ற பேரில் வர்றவன் போகிறவனுக்காக உமா கொடுத்துருப்பாரு. அவனுங்க எல்லாரும் காரை சேர்த்து அடித்து அனுப்பிட்டு இருப்பாங்க. அப்போது ப்ரைடு மந்தோடைய செலிப்ரேஷன் போயிட்டுருக்கும். அவங்க எல்லாரும் ஓரணை சேர்க்காதுன்றது தெரியாமல் அடடே இவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு அவங்க கூட நல்லா ஃபன் பண்ணிவிட்டு பின்னாடி அவங்க ஓரணை சேர்க்காதர்கள்னு தெரிய வரும்போது ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாரு. கார் வாங்கலான்னு போயிட்டு அங்கே காருக்காரங்கிட்ட இந்த பொண்ணுங்க தான் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி மேக்னெட் வச்ச கார் தான் இருக்கான்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் தான் இல்லை $600 ஏதாவது கார் இருக்கான்னு கேட்டு கடைசியில் கோனைஸ் வண்டியை தூக்கிட்டு வந்துடும். இருக்குத்தனத்தின் உச்சமாக தனக்கு ஒரு பெட்டு வேணுன்றதுக்காக ஆமையை ஆரம்பித்து கடைசியில் ஒரு கரடியை ஃபிக்ஸ் பண்ணி தூக்கிட்டு வந்துடுவானுங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இது ஒரு பக்காவான அடல்ட் காமெடி ஃபிலிம். தயவு செஞ்சு குடும்பத்தோடு பார்த்து மாட்டிக்காதீங்க. நீங்கள் அந்த படத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா யூடியூப் அதுக்கப்புறமா கூகுள் ப்ளே மூவிஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் பே பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம பொதுவாக ஒரு சில மீமை தான் பார்த்துருப்போம், ஆனால் அது எந்த படம்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி இந்த படத்துலேருந்து 2 ஃபேமஸான மீமை நான் பார்த்தேன். சப்போஸ் உங்கள் தினசரி வாழ்க்கை ரொம்ப துக்கமாக போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது படம் ஒரு 1.5 மணி நேரம் தான். ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா ஃபன்னாக இருக்கும். இந்த படத்தோடைய செகண்ட் பார்ட் ஆக்சுவலி அமேசான் ப்ரைம்லேயே இருக்குது. அதை நான் இன்னும் பார்க்கல, பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த படத்தை ஒரு வாட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய மூவி கான்டென்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.